நேயர்களே, உங்கள் மீது வேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரர்களே, அதே போல இந்த இலவச மின்சாரம் சம்பந்தமாகவும் அவரவருக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு ஏற்ற கதைகளை புனைந்தவாறு இந்த இலவச மின்சாரத்தை பற்றி பலவிதமான வதந்திகளை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். அந்த இலவச மின்சாரம் என்பது 2016 மறைந்த முன்னாள் முதல்வர் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா 100 யூனிட் இலவச மின்சாரத்தை அறிவிக்கிறாங்க மக்களுக்கு. இந்த 100 யூனிட் எப்படி கணக்கு பண்ணாங்க அப்படின்னா, உதாரணமாக நீங்கள் 100 யூனிட் ஓட்டினாலும் 200 யூனிட் ஓட்டினாலும் 500 யூனிட் ஓட்டினாலும் 1000 யூனிட் ஓடினாலும் அதில் ஒரு 100 யூனிட்டை கழித்து விடுவார்கள். 100 யூனிட் கழித்து விட்டு நீங்கள் அதற்கு பிறகு எவ்வளவு ஓட்டினீங்களோ அதை தான் கணக்கு பண்ணுவாங்க. அது அம்மையார் ஆட்சி காலத்துல அது நடைபெற்றது. அதாவது உதாரணமாக 100 யூனிட் ஓட்டுறீங்க, 100 யூனிட் தான் உங்க வீட்டில் ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மின்சார கட்டணமும் கிடையாது, பூஜ்ஜியம் தான். அதே நேரத்தில் 101 யூனிட் ஓட்டுனீங்கன்னா ஓடி இருந்ததுன்னா 100 யூனிட்டை கழித்து விட்டு ஒரு யூனிட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்க, மின் கட்டணத்தை போட்டுவாங்க. அப்ப இந்த திட்டம் ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2.46 கோடி வீடு இருந்திருக்கு. இதுல 77 லட்சம் பேர் 2.46 கோடி மின் இணைப்புகள் இருந்திருக்கு. அதுல 77 லட்சம் பேர் பயன்பெற்றுறாங்க. ஆரம்பத்தில் 100 யூனிட் தொடருது. இந்த 100 யூனிட் அவர்களும் கொடுத்தாங்க. அவர்களே கணக்கு அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னா இதே மாதிரி தான். 100 யூனிட் ஓடினா மின் கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 101 யூனிட் ஓடினா ஒரு யூனிட்டுக்கு மட்டும் நீங்க பணத்தை கட்டிடணும். இது சென்ற திமுக ஆட்சி வரை சரியாக செயல்பட்டு கொண்டிருந்ததாக சொல்றாங்க. செயல்பட்டு கொண்டு அமைந்திருக்கிற தமிழக அரசும் 200 யூனிட் கொடுக்குது. இந்த 200 யூனிட் சம்பந்தமாக அதற்குரிய நிபந்தனைகளை அவங்க போட்டுக்கிறாங்க. என்ன நிபந்தனை அப்படின்னா, நீங்க 2 மாசத்துக்கு, அங்கேயும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கெடுக்க வருவாங்க. அம்மையார் அறிமுகப்படுத்தும் பொழுதும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கெடுக்க வருவாங்க. 100 யூனிட் உங்களுக்கு இலவசம். அதே போல தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்திலையும் 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுக்க வருவாங்க. அப்பவும் 100 யூனிட் இலவசம். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுக்க வரும்பொழுது நீங்கள் 200 யூனிட்டுக்குள்ளாக ஓட்டியிருந்தால் 199 200 உங்கள் வீட்டுல யூனிட் மின்சாரத்தை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, கட்டணம் கட்ட தேவையில்லை, உங்களுக்கு பூஜ்ஜியம் தான். அதே நேரத்தில் 201 யூனிட் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் ஒரு யூனிட்டுக்கு நீங்க காசு கட்டணும். முத மாதிரியே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 200 யூனிட் பயன்படுத்தியிருந்தா பணம் கட்ட தேவையில்லை. 201 யூனிட் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா 200 யூனிட் கழித்து விட்டு ஒரு யூனிட் மட்டும் காசு கட்டணும். இதுதான் முதல்ல உள்ள நடைமுறையும் இப்போது உள்ள நடைமுறையும். ஆனால் இன்னொரு கூடுதலாக நிபந்தனை இவங்க என்ன விதிச்சிருக்காங்க அப்படின்னா, 500 யூனிட்டுக்குள்ள ஓட்டுனா உங்களுக்கு 200 யூனிட் இலவசம். நீங்கள் ஒட்டுமொத்தமா 2 மாசத்துக்கு 500 யூனிட் பயன்படுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் இலவசமாக கிடைக்கும். அதே நேரத்தில் 501 யூனிட் யூஸ் பண்ணீங்க, நீங்க 200 யூனிட் உங்களுக்கு இலவசம் கிடைக்காது. உங்களுக்கு 100 யூனிட் தான் இலவசமா கிடைக்கும். சென்ற முறை அமல்படுத்தப்பட்ட அந்த 100 யூனிட் இருக்குல்ல, அந்த 100 யூனிட் எப்ப கிடைக்கும் அப்படின்னா 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 யூனிட் தான் இலவசமாக கிடைக்கும். 200 யூனிட் இலவசம் கிடைக்காது. அப்ப 200 யூனிட் உங்களுக்கு இலவசம் கிடைக்கணும்னா நீங்க 500 யூனிட்டுக்குள்ள ஓட்டணும் 2 மாசத்துக்கு. அப்ப 200 யூனிட் கழிச்சிருவாங்க, 300 யூனிட் நீங்க பணம் கட்டணும். இதுதான் அதனுடைய கூடுதல் நிபந்தனை. இன்றைக்கும் அது என்ன செய்யுது, அமல்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அதாவது மின்வாரிய கணக்கெடுப்புல குழப்பங்கள் ஏற்படுகிறது. அந்த குழப்பங்களின் எதிரொலி எங்கே எதிரொலிக்குதுன்னா மக்கள்கிட்ட தான் எதிரொலிக்குது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்களுக்கு நாம தான் அந்த மின் கட்டணம் உயர்த்தி அதிகமாக இருந்தால் கூட கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இது எல்லோரும் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லோரும் போய் அதை சரியான முறையில சரியான இடத்துல சொல்லி அதை சரியான முறையில குறைத்து வர மாட்டாங்க. பெரும்பாலானவர்கள் எப்படி போறாங்க அப்படின்னா, என்ன பண்றது, இவங்களுக்கு இதே தான் வேலை, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் மின் கட்டணத்தை உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, வேற வழியே இல்லை என்று வேற வழியே இல்லை, இவங்ககிட்ட போய் போராடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு மின் கட்டணம் உயர்வாக அநியாயமாக வந்தாலும் அதை கட்டிவிட்டு வந்துடுறாங்க. இதுதான் இன்றைய கூட மின் வாரியத்துல ஊழியர் பற்றாக்குறை ஏராளமா இருக்குது. அதனால என்ன செய்ய முடியல, எங்களால வேலை செய்ய முடியல. அரசும் கூட ஒத்துக்கொண்டிருக்கு மின் வாரியத்துறையில ஏராளமான ஊழியர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு. இவர்களும் என்ன செய்யறாங்க, அந்த மின் வாரியத்துறையிலிருந்து வரக்கூடியவர்கள் கணக்கெடுப்பதில் அவர்கள் இஷ்டத்துக்கு தான் கணக்கெடுக்கிறாங்க. அதனால தான் குளறுபடியே வருது. இப்போ உதாரணமாக 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்தார்கள் என்றால் அப்ப 2 மாதத்துக்குள்ள எனக்கு எவ்வளவு ஒரு வீட்டுக்கு யூனிட் ஓடி இருக்கோ அந்த யூனிட்டுக்கு உண்டான ரேட்டு சார்ஜஸ் வச்சுதான் அவங்க கணக்கு போடுவாங்க. கணக்கு போட்டு அதை நான் கட்ட வேண்டும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்ப 2 மாதத்திற்குள்ளாக எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த யூனிட்டுடைய ரேட் எவ்வளவோ, இப்ப 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் இருக்கு. அப்ப நான் கட்ட தேவையில்லை. 200 யூனிட் எனக்கு ஓடிச்சுன்னா நான் காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல நான் எனக்கு 2 மாசத்துக்கு 400 யூனிட் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. 400 யூனிட் ஓடுதுன்னா நான் 400 யூனிட்டுக்கு எவ்வளவு, ₹4.70 இன்னைக்கு ரேஞ்சு. ஒரு யூனிட்டுடைய 400ல இருந்து 500 யூனிட் வரை ஓடி இருந்துச்சுன்னா, 401ல இருந்து 500 வரை ஓடி இருந்துச்சுன்னா ₹4.70. இதை 2 மாசம் நான் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் கணக்கு எடுத்தாருன்னா ₹4.70 கணக்கு போட்டு 400 யூனிட்டுக்கு பில் போடுவார். அப்புறம் அந்த ஜிஎஸ்டி, அந்த இன்னும் சில வரிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்தா ஒரு ₹50 ₹100 எக்ஸ்ட்ரா. 2 மாசத்துல அவங்க சரியான முறையில எடுத்திருந்தா ₹4.70 யூனிட் கட்டிருப்பேன். இவர்கள் எடுக்காத காரணத்தினால இவர்களுடைய அலட்சிய போக்கால என்ன செய்யறாங்க அப்படின்னா 4வது மாசம் 800 யூனிட் காசு கட்டுங்க அப்படின்னு போறாங்க. அப்ப எவ்வளவு போறாங்கன்னா ₹9.45. அப்ப ₹4.70 எங்க இருக்குது, ₹9.45. நியாயமாக அவங்க இஷ்டத்துக்கு காசை என்ன செஞ்சிட்டாங்க, வசூல் எழுதிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த குளறுபடிகள் நீக்கணும்னா சரியான முறையில 2 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் கணக்கீடு செய்தால்தான் இந்த குளறுபடிகளை நீக்க முடியுமே தவிர
வேற எந்த வகையிலும் இந்த குளறுபடிகளை நீக்க முடியாது. அப்படி இந்த மின்வாரியத்துறை அலட்சிய போக்கா இருப்பதை புதிதாக அமைந்துள்ள அரசு அதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி, ஏன்னா அன்றாடம் வேலை செய்யக்கூடிய இவ்வளவு ஒரு மின்சார கட்டண சுமை எல்லாம் சுமக்க முடியாது. ஏன்னா சாதாரணமாகவே வீடுகள்ல யூனிட்டுக்கு யூனிட்டுக்கு வந்து வசூல் பண்றது கிடையாது. ஒவ்வொரு வீடுகளை 7 ரூபாய் வசூல் பண்றாங்க, சில வீடுகளை 8 ரூபாய் வசூல் பண்றாங்க, சில வீடுகளை 9 ரூபாய் வசூல் பண்றாங்க. அப்ப இப்படி நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து எழுதிட்டு போயிட்டீங்கன்னா இந்த சுமையெல்லாம் வந்து அன்றாடம் காட்சிகளின் தலையில தான் விழும். 1000 ரூபாய் கட்ட வேண்டிய 2000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா கட்டிதாகணும். அப்ப 200க்கும் 300க்கும் 500க்கும் வேலைக்கு போகக்கூடியவங்க இது போன்று வருடத்திற்கு 3 முறை 4 முறை செஞ்சிட்டீங்கன்னா அவருடைய பொருளாதாரம் என்பது மிகவும் மோசமான நிலைக்கு போயிடும். அப்ப மானியம் கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன் ஒரு புறம் சொல்லிக்கொண்டு இன்னொரு புறம் வந்து கணக்கு குளறுபடிகள்ல ஏராளமான பொருளாதாரத்தை சுரண்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. மக்களே, நீங்களே அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள். அறிவுடைய மக்களே, அறிவு சார்ந்து சிந்தியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.